சிலர்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் பெரியவங்க கூட இருப்பாங்க, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறம்பாங்க. உன் வார்த்தைக்கு கர்த்தருக்குள் தான் கீழ்ப்படியணும். நீ கர்த்தருக்கு வெளியே ஆலோசனை கொடுக்கும்போது கீழ்ப்படிய முடியாது. கர்த்தர் எனக்கு ஒன்று என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன். எனக்கு மறு உத்தரவு கொடுக்குறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆலோசனை தான் தி பெஸ்ட். அதனால் யார் கொடுக்குற ஆலோசனையை அசட்டை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. தேவ ஆலோசனைக்கு ஈக்குவலான ஆலோசனை உலகத்தில் வேறு இல்லவே இல்லை. சில நேரங்களில் அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். நம்ம ஒன்று நினச்சி வச்சுருப்போம் மைண்டில், கர்த்தர் இன்னொன்று சொல்லுவார். என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீ செய்ப்பா, அவ்வளோதான். நீ கர்த்தர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இரு. என்ன நக்கி கொடுக்குறவனை செலக்ட் பண்ணுறாரு, முட்டி போட்டு குடிக்கிறவனை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நக்கி கொடுக்குறவனை செலக்ட் பண்ணிட்டாரு, ஆமாம், அவனை கூட்டிகிட்டு போயிரு. என்னங்க அவன் இங்கேயே தண்ணியை நக்கி குடிக்கிறானே, அவன் தான் பெஸ்ட்டு, கூப்பிட்டு போ. கர்த்தருடைய பார்வையில் எது பெஸ்ட்டுன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். மனுஷன் சொல்கிறத கேட்டுக்கணும், செய்யணுமா வேணாமான்னு கர்த்தர்கிட்ட கேட்டுக்கணும்.